ஜெயமோகனும் எஸ் ராமகிருஷ்ணனும் தொடர்ச்சியாக என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு மனிதர்களுடைய டார்க் ஏரியாவே தெரியாது, ஒரு மனுஷனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஜெயமோகனுடைய பையன் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்தோடனே அவனை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி ஒரு மாதம் எங்கள் வீட்டில் இருக்க சொன்னார். அப்போ அவன் ஒய்ஃப் கேட்டுக்கிறாங்க, இவனே இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வரான், நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறத விட்டு எதுக்கு போய் பாபா வீட்டில் விட்டீங்க? அவர் 2 விஷயத்துக்காக விட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மேடையில் பேசும்போது நான் கேட்டேன், ஒன்று நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி என்று பாபாவிடமும் எதிரிகளை சம்பாதிப்பது எப்படி என்று என்கிட்டே கற்றுக்கலாம் அவன். 2 நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவனை என்வி சாப்பிட வைக்க முடியல, பாபா வீட்டுக்கு போனால் அவன் 2வது நாளே என்வி சாப்பிட கற்றுக்குவான். இந்த 2 காரணத்துக்காக தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 காரணமே நடந்துச்சான். 3வது நாள் என்வி சாப்பிட ஆரம்பித்தான். என்னென்னா, எனக்கு மனிதர்களுடைய எல்லா மேன்மைகளும் உள்ள ஒரு மனுஷனை கூட நான் லைஃப்பில் சந்தித்ததே இல்லை சார். யாருமே சந்தித்ததில்லை. ஒருவேளை அவன் அப்படி ஒரு வேஷம் போடலாம், நான் ரொம்ப மேன்மையான ஆள். சிவகுமார் சார் எப்படின்னு சொல்லுவார், அப்படி ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து கூட கிடையாதுடா அப்படின்னு சொல்லுவார்.